ஹலோ விவோஸ், நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்றாட சமையல் பயன்பாட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஜீரகமும் ஒன்று. இந்த ஜீரகம் நம்மளுடைய உணவுக்கு சுவையை மட்டும் கொடுக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோங்க. அதை தாண்டி பல்வேறு விதமான மருத்துவ குணங்கள் சீரகத்துக்கு இருக்குது. இந்த சீரகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. ஸோ இந்த சீரகத்தை எப்படி சாப்பிடலாம், என்ன மாதிரி சாப்பிட்டா நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜீரா அல்லது ஜீரகம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையலில் ஒரு முக்கியமான மூலிகையாகவே இருந்துகிட்டு இருக்குது. சமையல் அறையில் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால தாங்க நம்ம வீட்டு சமையலையும் வெளியில் உணவகங்களில் சாப்பிடக்கூடிய உணவுகளையும் நம்ம பிரித்து காட்டுறோம். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசமே. ஜீரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்குது. உணவினுடைய சுவையை கூட்டுறதை தவிர்த்து பல மருத்துவ பயன்கள் இந்த ஜீரகத்தில் இருக்குங்க. அதாவது ஜீரகத்தை ஒரு இரவு தண்ணீரில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறதுனால உடலுக்கு எண்ணற்ற நன்மைகளானது கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உண்மையும் கூட. அப்படி என்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜீரக தண்ணீர் இப்போ இல்லைங்க, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. இதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதுவும் குறிப்பாக ஆயுர்வேத மருந்தாகவே இந்த ஜீரக தண்ணீர் பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்களுடைய ஆரோக்கியத்தையே சிறப்பாக்கி ஆரோக்கியத்திற்கு நிறைய அதிசயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நம்முடைய உடலுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய இதயம், வயிறு, முடி, தோல் இது எல்லாத்துக்குமே நன்மை கொடுக்கக்கூடியதுனா இந்த ஜீரகம் தாங்க. இன்றைக்குமே ஜீரக தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்றவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜீரகம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து தினசரி வயிற்றில் ஜீரகம் கலந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வரதுனால முகம், கூந்தல் இது எல்லாமே அழகாக்கி கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு நலம் சேர்க்கக்கூடிய பொருட்களில் இந்த ஜீரகமும் ஒன்று. நம்மளுடைய உடலில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இயற்கையான முறையில் தீர்வு காணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு பொருள்னால் இந்த ஜீரகம் தான். அதாவது இந்த ஜீரகத்தை கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதில் போட்டு நீங்கள் கொதிக்க வச்சு காலையில் எழுந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இரவில் ஊற வச்சுட்டு காலையில் வெது வெதுப்பாக நீங்கள் எடுத்துக்கிறது இன்னுமே ரொம்ப நல்லதுங்க. அஜீரணத்தில் இருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும். வயிற்று வலிக்கு ஒரு தீர்வாக இருக்கும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஜீரக நீர் பருகிறதுனால நிறைய மாற்றங்கள் இருக்குது. தாராளமாக பருகலாம். அதுவும் கர்ப்ப காலத்தில் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு இந்த தண்ணீர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. மேலும் இந்த நீரில் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புகளுடைய செரிமானத்திற்கு தேவையான நொதிகளை தூண்டி கொடுக்குது. பால் சுரப்பிகளை ஊக்குவிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால செரிமான பிரச்சனைகள் இருக்குது. அதனால் இந்த ஜீரக தண்ணீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் இருக்கும். அது இல்லாமல் ஜீரகத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து முழுமையாக விடுவிக்க உதவுது. ஸோ நம்ம ரெகுலராக காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் டீ, காஃபி இதெல்லாம் குடிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் எப்போ எடுத்துக்கணும் அப்படின்னா உணவுக்கு பின்னாடி மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆனால் இன்னைய வரைக்குமே யாரும் அதை செய்யறதே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பால் எடுக்கிறீங்கன்னா பாலை இரவு நேரங்கள் எடுக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த ரெகுலரான விஷயங்களில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு நிறைய பாதிப்புகளை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரி நோய்க்கு ஆபத்துக்களை கொடுக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஜீரக தண்ணீரை நம்ம தொடர்ந்து கொடுக்கறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை சீராக பராமரிக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் உடம்புல நோய் எதிர்ப்பாற்றலை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஜீரக நீர் சுவாச கட்டமைப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. சளியை வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சளி பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த தண்ணீரை வந்து தொடர்ந்து வந்து குடிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு சளி அதுக்கமாக பிடிக்கவே பிடிக்காது. உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த சீரக தண்ணீரை வந்து தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுருக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். மேலும் சீரகத்தில் பொட்டாசியம் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். சீரக நீர் உடலில் இருந்து நச்சுக்களை வந்து வெளியேற்றத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ பித்தப்பைக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதும் இதுதான். கல்லீரலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய பொருளும் இந்த பொருள் தாங்க. ஸோ நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் இந்த சீரக தண்ணீர்லேருந்தே வந்து பெற முடியும். இரும்பு சத்து குறைபாட்டினால நிறைய நோய்கள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான குறைபாடுகளை வந்து போக்குறதுக்காக இந்த சீரக நீரை நம்ம தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வரலாம். இரும்பு சத்து குறைபாட்டை குறைக்கிறதுக்கும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலியை வந்து போக்குறதுக்கும் இந்த நீர் வந்து பயன்படுத்தலாங்க. அதாவது அந்த டைமில் ஏற்படக்கூடிய அந்த வலி நிவாரணியாகவே இந்த நீர் வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஜீரக தண்ணீர் பருகிறதுனால வலி கட்டுப்படும், சருமம் பளபளக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே இந்த நீரை வந்து பயன்படுத்துறது நிறைய பேர் உண்டு. அதில் பொட்டாசியம் மட்டும் கிடையாதுங்க. கால்சியம், செலினியம், மேக்னீசியம் உள்ளிட்ட நிறைய சத்துக்கள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தோலுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து கொடுத்து நம்மளை எப்போதுமே நல்ல ஆக்டிவாக பிரிஸ்காக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தினசரி வந்து கொடுத்து பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜீரகத்தில் இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரித்து உடலில் ரத்த சோகையை வந்து குணப்படுத்துது. கூடவே பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை, சுவாச குழாயில் இருக்கக்கூடிய நோய் கிருமிகளை வந்து அகற்றுறது, இரும்புலேருந்து உடனடி நிவாரணம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த நீரை குடிச்சிட்டு வரதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஞாபக சக்தியானது அதிகரிக்குங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் உதவியாக இருக்குது. மேலும் இந்த ஜீரக நீரோட மஞ்சள் தூளை கலந்து நீங்கள் முகத்துக்கு தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா முகம் பளபளப்பாக ஆக ஆரம்பிச்சிடும். சருமம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். ஜீரகத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் இ சத்து நம்மளை எப்போதுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூந்தலை வலுவாக்குறதோட மட்டும் இல்லாமல் முடியில் வேரில் நிறைய வந்து சத்துக்களை வந்து கொடுக்கும். முடி வேர்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் முடி உதர்வதை வந்து தடுக்கிறதுக்கும் வந்து உதவியாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஜீரகமானது பயன்படுத்தப்பட்டுட்டு இருக்குங்க. ஸோ உங்கள் வீட்டில் தினசரி ஜீரக தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பதிவு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரும் நலமோடு வாழணும் அப்படின்றதுக்காகவே தான் இது மாதிரியான நல்ல விஷயங்களானது உங்களுக்கு பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஜீரகத்தை நீங்கள் பச்சையாக இல்லைனா முழு ஜீரகத்தை பயன்படுத்துகிறது தான் ரொம்ப நல்லது. வறுத்து வச்சுக்கிறதோ அல்லது பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதோ வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வறுக்கும் பொழுது பொடி பண்ணும் பொழுதும் பல ஊட்டச்சத்துக்கள் வந்து அளிக்கப்பட்டுடும். அதனால் பச்சையாகவே வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முன்னாடியே சொல்லியிருக்கேன், மெக்னீஷியம், கால்சியம், நிறைய தாதுக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே வந்து இருக்குங்க. இது எல்லாமே நிறைய தொற்றுகளை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் அடுத்தடுத்த பதிவுகளும் உங்களுக்கு நிறைய பயனளிக்கக்கூடிய வகையிலே வந்து கொடுக்கப்பட இருக்குங்க. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.